Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாளத்துல 2013ல வெளியான திரை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்சி பத்தி இருப்பாங்க. இந்த படத்தை வினீத் ஸ்ரீனிவாசன் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவரோட தம்பி தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரோகிணின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கார்டியாக் சர்ஜனா இருப்பாங்க. அதே சமயம் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்ஜிஓல இருக்க பொண்ணுங்களெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஒரு குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, மத்த பொண்ணுங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஒரு கார்ல ஒரு பாம்பு இருக்கு, கடைசியில அது வெடியுது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பரபரப்பா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி திரும்பி ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி ஒரு ஆபீஸ்ல பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு பிரணவ் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீடோஃபைல் கேஸ்ல மாட்டிருப்பாரு. அதாவது ஒரு மைனர் பொண்ணு கிட்ட தப்பா நடந்து மாட்டிருப்பாரு. அதே சமயம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. இந்த ஆக்சிடென்ட்ல ஏதோ மர்மம் இருக்கு, என் ஹஸ்பண்ட் கடைசியா ஒரு கேஸை விசாரிச்சாரு, அதனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் பிரணவ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாரு. அதுக்கு இந்த நபர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரணவ் பண்ணதை உன்னால ஏத்துக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க, அது வெறும் ஆக்சிடென்ட் தான், அதனால இதுக்கப்புறம் இந்த விஷயத்த யோசிக்காத, விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவு சீக்கிரத்துல என்னால விட முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இவங்க என்ஜிஓல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணோட அம்மா நாளைக்கு கூட்டு போறதுக்காக வரப்போறாங்க. என் அம்மாவை பார்க்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்பலான்ற மாதிரி கார்ல ஏறி உட்காடுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி கால் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ஜிஓக்குள்ள சில ஆட்கள்லாம் பூந்திருக்காங்க. அங்க இருக்க எல்லா பெண்களையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. இது தெரிஞ்சோட ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. வேக வேகமா அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இடத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியும் ஒரே ஒரு பையனும் மட்டும் தான் இருக்காங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, வேன்ல 4-5 பேர் வந்தாங்கம்மா, ஒரு நபரோட கையில டாட்டூ இருந்தது, இதை தான் நாங்க கவனிச்சோம், எங்களை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருப்பாரு, அவரை டாடன் தான் கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் இது போலீஸ் கேஸாவும் மாறிடுது. கண்டிப்பா அந்த பொண்ணுங்க எல்லாரையும் காப்பாற்றுவன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இங்கதான் திறன்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு நவீன் அப்படின்றது. இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இவரோட பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஊருக்கு போக போறாரு. பேரண்ட்ஸோட போட்டோ எல்லாம் பக்கத்துல இருக்க லேடி கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அப்பவும் இவரும் சரியா பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பேசிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவரோட தங்கச்சி கர்நாடகால இருப்பாங்க. தங்கச்சியை பிக்கப் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இது எல்லாம் கோ பேசஞ்சர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அவங்களும் தூக்கம் வருதுன்ற மாதிரி படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோவும் ஒரு ஊருக்கு வந்து இறங்கிடுறாரு. இங்க இருந்து தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டாரு. தங்கச்சி இங்க பர்டிகுலரா ஒரு பகுதியில இருக்காங்க, அந்த பகுதிக்கான வழியை சொல்றேன், இந்த பஸ் ஏறி வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் அந்த பஸ்ஸை பிடிச்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நியூஸ் பேப்பர்ல ரோகிணி இடத்துல இருந்து நிறைய பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி போட்டிருக்காங்க. இவரும் நார்மலா அந்த நியூஸை படிச்சுக்கிறாரு. கடத்திட்டு போன நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் மயக்க மருந்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மருந்தோட பாட்டில் இந்த இடத்துல இருக்கு. அது மூலியமா இவங்க இருக்காங்கல்ல, இது எந்த இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. தெரிஞ்ச நபர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த இடத்துல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பையன் கவனிச்சுக்கிறதுக்காக இருக்கான். அந்த பையனை மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே இவன் சில மருந்தெல்லாம் தருவான், அதை வச்சுதான் இவனை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மருந்து யாருக்கு தந்த, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் முதல்ல பயப்படுறான், அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சொல்லிடுறான். இவன் கூட பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு முக்கியமான டாக்டர் வந்துடுறாரு. என்ன மேடம், எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அந்த டாக்டர் கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு வயசான பெரியவர் தீபக்னு ஒரு நபருக்கு கால் பண்றாரு. பார்ட்டிக்கு இன்னும் ஒரு பொண்ணு தேவை, சீக்கிரமா ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபக் சொல்றான். இப்ப தீபக் வேற யாரையோ கான்டாக்ட் பண்ணி பேசுறான். ஹீரோக்கு கன்னட மொழி தெரியாது, அதனால டிரைவர் கிட்ட பேசுறதுக்கு கஷ்டப்படுறாரு. தங்கச்சிக்கு தெரியும் போல, அவங்க தான் அண்ணன் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஒரு கஃபேல தான் தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஓரளவுக்கு பேசி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி இங்க இருக்க ஒரு நபர் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்தவர் தீபக் தான் இந்த போட்டோவை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப தீபக் இருக்கான் பாத்தீங்களா, வேற யாருக்கோ ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருக்கா, போய் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த நபரும் அந்த பகுதிக்கு வந்துடுறான். ஆனா 2 பேருக்குள்ளயும் பேரம்லாம் நடந்துட்டு இருக்கு. இவனுக்கு பக்கத்துல தான் ஹீரோ இருக்காரு. அவனை பத்தி தெரியாதுல்ல, அமைதியா இருக்காரு. தங்கச்சியும் அண்ணன் இருக்கிற இடத்த பாத்துடுறாங்க. அண்ணனை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் அந்த நபர் பேரம்லாம் பேசிட்டு இருக்கான். தீபக் இருக்கார்ல, நீ சொன்ன காசை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவனும் வந்துட்டு இருக்க தங்கச்சியை வேகமா அந்த இடத்துல வச்சு அமைக்கிறான். கார்ல போட்டு கூட்டு போறான். இதை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. எப்படியாவது காரை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா கார் இவரை தள்ளி வெட்டி கிளம்பிடுது. கிளம்பின கார் கொஞ்சம் முன்னாடி போய் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா இவர் தான் மயக்கத்துல இருக்காருல, விழுந்துடுறாரு. ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுக்காக ஈரினை வர சொல்லியிருப்பாங்க. ஈரினும் ஆபரேட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி இவங்க இடத்துல இருந்த ஒரு பொண்ணோட அம்மாவை வர சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, என்னென்னமோ சொல்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
நான் ஆபரேஷனை முடிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள போறாங்க. ஹீரோவும் நடந்த விஷயத்த கம்ப்ளைண்டா கொடுக்கலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இவருக்கு லாங்குவேஜ் பேரியர் வேற இருக்குல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க லேடி கிட்ட ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. அந்த லேடிக்கு அசால்ட் நடந்திருக்கும், அதை பத்தி இவரே கேக்குறாரு. எனக்கு லேடி கான்ஸ்டபிள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்ல என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு ஸ்டேஜ்ல கோவம் வந்துருது. இப்படிதான் ஒரு லேடி கிட்ட பேசுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ யாரா ஓவரா பேசுற அப்படின்ற மாதிரி இவரை வெளியே அனுப்பி விட்டுறாரு. இங்க ஒரு மலையாளி இருக்காரு, அந்த மலையாளி தான் இவருக்கு புரியுற மாதிரி பேசுறாரு. நீ சொல்ற கேஸ் பெருசா தெரியுது, இந்த டிராபிக்கிங் கேஸ பத்திலாம் நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு, அவரை போய் பாருன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இவரும் அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவரு தமிழ் ஆளா இருப்பாரு. என்னப்பா சொல்ற, கடத்தப்பட்டவங்க 24 மணி நேரத்துல இந்த ஊரை விட்டே மாறிடுவாங்க, அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நான் கண்டுபிடிக்கணுமா, என்னால எப்படி சார் முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வேற ஆப்ஷனே இல்லப்பா, நீயா தேடினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தங்கச்சி கடத்தப்பட்ட இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. கொஞ்சம் முன்னாடி போய் அந்த காரை வேற ஒரு காரோட இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவர் இருக்கார்ல, அந்த ஆக்சிடென்ட்டை பாத்தீங்களான்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வீடு இருக்க ஒரு ஃபாரினர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க வான்ற மாதிரி சிக்னல் பண்ணி கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் அந்த காரை பார்த்தேன், ஒரு டாக்ஸில தான் அந்த காரை தெரியாம இடிச்சது. அந்த டாக்ஸி டிரைவரும் கோவமா பேசுறதுக்காக வெளியெல்லாம் எந்திரிச்சு வந்தான். ஆனா உள்ள இருக்கவங்களை பார்த்து பயந்துட்டான். சோ உள்ள இருக்கவங்க மோசமானவங்க தான், சீக்கிரமா உன்னோட தங்கச்சியை காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபாரினருக்கு டிரைவரை பத்தி தெரிஞ்சிருக்கும், அது மூலியமா இவரும் டிரைவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டிரைவர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே பயப்படுறாரு. ஏன்னா அந்த கேங்க பத்தி தெரியும் போல, அவங்க மோசமான கேங்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், என் தங்கச்சி மாட்டிட்டு இருக்கா, கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவரும் கேங்ல இருக்க ஒரு நபரோட பேரை மென்ஷன் பண்ணிடுறாரு. ஹீரோவா அந்த பர்டிகுலர் நபரை பத்தி விசாரிக்கிறாரு. அவன் டாக்டரை பாக்குறதுக்காக தான் போனான்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரை பாக்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ரோகிணியை நமக்கு காட்டுறாங்க. ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிடுறாங்க. எதனால லேட்டா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. வர வழியில எங்க டாக்ஸி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, எதிர ஒரு குரூப் இருந்தாங்க, அந்த குரூப்பை பார்த்து டிரைவரே பயந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த குரூப்பை பத்தி சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. கையில ஒரு நபர் டாட்டூ குத்தி இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இடத்துல பூந்தவனும் அந்த மாதிரி தானே இருந்தான். சோ ரெண்டுத்தையும் ஒரே நபர் தான் பண்ணிருக்கான்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்க கீழே வரும்போது அந்த அம்மா இருக்காங்கல்ல, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொண்ணு கூட சேர்ந்து இவங்க போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் இந்த அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னதை கேட்டு பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க, நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன், சீக்கிரமாவே உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு உங்க கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈருக்கு கிளினிக்ல இருக்க ஒரு டாக்டரை பத்தி தெரிய வந்திருக்கும். அந்த டாக்டரை பாக்குறதுக்காக இந்த கிளினிக் வந்திருக்காரு. இப்போ ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க கருவை நல்லபடியா கலைச்சிருவாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். கேர்ள் ஃபிரெண்டுக்கு கருவை கலைக்க தான் கூட்டு வந்திருக்கான்னு இவருக்கு புரியுது. இந்த மாதிரிலாம் வராதமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றாரு. இப்பதான் டாக்டரும் இந்த இடத்துக்கு வராரு. அசிஸ்டன்ட் ஹீரோவை உள்ள விட மாட்டான். அதை மீறியும் ஹீரோ வேகமா உள்ள வந்துடுறாரு. டாக்டரும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ சடனா டாக்டரை போட்டு அடிக்கிறாரு. எதுக்காக அந்த கேங் ஒன்ன பாக்குறதுக்காக வந்தாங்கன்னு கேக்குறாரு. பெண்களுக்கு கன்னித்தன்மை இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இவரை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி செக் பண்றதுக்காக தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த இடத்துக்கு போன ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல இந்த பொண்ணை பாத்தியான்ற மாதிரி தங்கச்சி போட்டோவை காட்டுறாரு. ஆமான்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. இப்ப இடம் தெரிஞ்சிருச்சுல, இவரும் கிளம்புறாரு. போகும்போது அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் போறாரு. அவன் போயிட்டான், டாக்டர் நிம்மதியா உட்கார நினைக்கிறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினும் விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டாக்டர் சொன்னது மூலியமா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவரும் ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா செயின்ல பெண்கள் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவரை பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்க பயப்படுறாங்க. நான் அவங்கள ஒருத்தன் கிடையாது, என்ன பார்த்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் புரிய வைக்கிறாரு. இப்ப தங்கச்சியை பத்தி கேட்டு பாக்குறாரு. ஆனா இந்த சின்ன பொண்ணுக்கு தங்கச்சியை பத்தி தெரியல. என்ன நேத்து தான் வேற ஒரு பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு கூட்டு வந்தாங்க. வெறும் 10 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதே மாதிரி என்ன கூட்டு வந்த இடத்துல நிறைய பூலாம் இருந்தது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது யாரோ வராங்க. யாரும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த நபரை அடிச்சிடறான். ஹீரோவும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும் போது இவரை சேர்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல தான் ஹீரோனையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோனும் இங்க வந்து மாட்டிருக்காங்க. இப்ப ஹீரோவை எழுப்பினவங்க சீக்கிரமா அதை கழட்ட ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அதை கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் கலட்ட ட்ரை பண்ணும்போது ஒரு ஆள் வந்துடுறான். அவன் பக்கத்துல வரும்போது இவர் கரெக்டா கலட்டிட்டு அவனை அடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரீ ஆயிடுறாரு. என்னையும் காப்பாத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வேகமா இவங்களையும் வந்து காப்பாத்திடுறாரு. இன்னும் ஆளுங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ சேஃப்டிக்காக ஆயுதத்தெல்லாம் எத்துக்கிறாரு. மேல பார்த்தா 2-3 ஆட்கள் இருக்காங்க. அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு போட்டு இவங்க 2 பேர் மட்டும் வெளியே வராங்க. அந்த இடத்துல பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள காப்பாத்த வருவாங்கன்னு துணியில எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அந்த துணியில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பாக்குற இவரும் ஃபீல் பண்றாரு. ஈரின் டாடான்னு ஒரு நபர்கிட்ட பேசுவாங்கல்ல, அவரை பாக்குறதுக்காக இவரை கூட்டு வந்துடுறாங்க. டாடாவும் சில தகவலை சேகரிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அதாவது சிவான்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. சீக்கிரட்டா விசாரணை பண்ணி இந்த பெண்களை கடத்துற குரூப் இருக்கு பாத்தீங்களா, அதுல 3 பேரை இவர் கண்டுபிடிச்சிருவாரு. இத பத்திலாம் ஏசிபி கிட்ட சொல்லியிருப்பாரு. பார்த்தா ஏசிபி அவங்க ஆளு போல, இவருக்கு கொஞ்ச நாள்லயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதனால தான் என்னோட கால் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏசிபி மட்டும் இல்ல, நிறைய விஐபி இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த கேஸை கவனமா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு 3 பேரை இந்த குரூப்ல கண்டுபிடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த 3 பேரோட டீடைல் எல்லாம் சொல்லிடுறாரு. ஈரின் ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஜெர்னலிஸ்ட் தானே, அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க ஈரினுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ஆபீஸ்க்கு வாங்கன்ற மாதிரி ஈரினையும் ஹீரோவையும் வர வச்சிடுறாங்க. அவங்க சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த நெட்வொர்க்ல சம்பந்தப்பட்ட 2-3 பேரை போட்டோ எடுத்திருப்பாங்க. போட்டோல ஒரு நபர் ஐடி கார்டு போட்டிருக்காரு. அந்த ஐடி கார்டை நல்லா ஜூம் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கம்பெனியோட பேர் தான் போட்டிருக்கு. அந்த கம்பெனிக்கும் ஏசிபிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாக்குறாங்க. ஏசிபி அந்த கம்பெனிக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ண மாதிரிலாம் நியூஸ் கிடைக்குது. கண்டிப்பா இந்த கம்பெனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. டாடா என்ன சொல்றாருன்னா, சிவா சொன்ன அந்த 3 பேரை விசாரிக்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டாரு. நானும் வரேன்னு சொல்லிட்டாங்க. நீ வர தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஆபீஸ்லயே இருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கடைசியா அனுப்பின மெசேஜ் எல்லாம் சோகமா இருக்கும் போது பாப்பாங்க. அந்த மாதிரி இப்ப பாக்குறாங்க. பார்த்தா அந்த மெசேஜ்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தட்டுப்படுது. இப்ப வேகமா ஹீரோ நோக்கி ஓடி வராங்க. நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் என்ன மெசேஜ்ல இருக்குன்னு கேக்குறாரு. இவங்க அந்த மெசேஜை படிக்க சொல்லிட்டாங்க. அந்த மெசேஜ்ல ஏகப்பட்ட கிராமர் மிஸ்டேக் இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டாரு. அவர் சொல்ல வந்ததை நேரடியா சொல்லி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்தி போட்டோ ஓபன் பண்ணி பாருன்ற மாதிரி தான் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. இதை இவங்க மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஒரு சாவி கிடைக்குது. என் ஹஸ்பண்ட் ஒரு லாக்கர் வச்சிருக்காரு, அதோட சாவி தான் இதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தயாராகிறாங்க. அப்ப இங்க இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி வான்ற மாதிரி இவங்க பேங்குக்கு வந்துடுறாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் உள்ள போறாங்க. தீபக்கு இந்த கேங்க சேர்ந்தவன் நமக்கு காமிச்சிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப தீபக்கும் வேலை விஷயமா போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் ஆட்கள்லாம் சுத்து போடுறது இவருக்கு தெரியுது. சிவா சொன்னதுல இவரும் ஒருத்தரா இருப்பாரு, அதனால தான் ஆட்கள் இவரை சுத்து போடுறாங்க. சுத்து போடுறது தெரிஞ்சோன்னா வேகமா தீபக்கும் ஆட்கள் கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓட பாக்குறாரு. ஈரனும் ரொம்ப அர்ஜென்ட்டா பாக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் இருக்கும் போது இன்னொருத்தரை விட முடியாது மேடம், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, தேவையில்லாம பயப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப மேனேஜரும் கூட்டு வந்து இவங்களுக்கு லாக்கரை காமிச்சிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க வேகமா லாக்கர் ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு ஃபைல் தான் இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து வேகமா செக் பண்றாங்க. இந்த விஷயத்துல ஒரு பெரிய நெட்வொர்க்கே சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட பேரெல்லாம் போட்டிருக்காரு. அதே சமயம் சில இடங்களெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஒரு கார் இந்த இடத்துக்கு வருது. அந்த கார் வந்த வேகத்தை பார்க்கும் போதே இவருக்கு டவுட்டா இருக்கு. உடனே அவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. நீங்க பார்த்து கவனமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த காருக்குள்ள இருக்க கேங் இருக்காங்க பாத்தீங்களா, வர ஈரின் அமைக்கிறாங்க. வேகமா அவங்க கார்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. வேகமா இவர் கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்றது தெரிஞ்சு இவங்களும் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ண ஹீரோ இருக்கார்ல, ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. வேக வேகமா மாடி ஏறி வந்துடுறாரு. மாடியில இருந்து அவங்க எந்த பக்கமா போறாங்கன்னு கவனிக்கிறாரு. எந்த பக்கமா போறாங்கன்றது தெரிஞ்சிருது. திரும்பி வேகமா கீழே இறங்கி வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஈரின் கிட்ட இருக்க ஃபைலை பத்தி தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க போல. ஈரின் கையில இருந்து ஃபைலை புடிங்கிடுறாங்க. ஈரின் கண் முன்னாடியே எரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. ஹீரோ திரும்பி கார்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பயத்துல வேகமா போறாங்கல்ல, ஒரு இடத்தை இடிச்சிடுறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோவும் இறங்கி வந்து இந்த டீம் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஹீரோயினை சேஃப் பண்ணிடுறான். ஹீரோ இந்த கேங்கை எப்படியாவது லாக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா அந்த கேங்கை சேர்ந்தவங்க எல்லாம் ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க எரிச்சதுல ஒரு சின்ன பிட்டாவது கிடைக்குமான்ற மாதிரி ஹீரோயின் தேடி பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயம் டாடாவும் ஆட்களும் துரத்திட்டு போனாங்கல்ல, தீபக் ஆட்கள் டாடாவை பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. டாடா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சோகமா உட்காந்துடுறாரு. அப்படி உட்காந்தவர் இங்க இருக்க பையனை பாக்குறாரு. அவங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பா இவன் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஒழுங்கா நில்டா அப்படின்னு துரத்துறாரு. அவன் பயந்து ஓட பாக்குறான். இவரும் லாக் பண்ணி நீ தானே சொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி நெரிக்கிறாரு. ஆமா நான் தான் சொன்னன்ற மாதிரி சொல்றான். இந்த பையனை ஹீரோயின் தான் கார்டியன் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு தேவைப்பட்டிருக்கும், அதனால இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பான். ஈரின் எங்க போறாங்க வராங்கன்றதை தான் சொல்லுவான். அப்படி சொன்னதுனால இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்றான். இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை பத்தி உங்க ஹஸ்பண்ட் தேடி இருக்காரு, உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிருப்பார்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட பெருசா ஷேர் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஒரு நியூஸ் பேப்பர்ல முக்கிய பொறுப்புல இருக்க வேற ஒரு நபர்கிட்ட ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த நபர் ஹீரோயினுக்கோ ஃப்ரெண்டு தான். உன் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பெரிய நியூஸ் என்கிட்ட சொல்ல போறானா, நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா அதே நபர் மறுநாள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணது தான் மிச்சம், உன் ஹஸ்பண்ட் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து சில நாட்கள்ல தான் ஹஸ்பண்ட் கேஸ்ல மாட்டிருப்பாரு. அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. சோ திட்டமிட்டு தான் என்னோட ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நேரம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாத்தீங்கல்ல, அது மூலியமா ரீகால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ரீகால் பண்றாங்க. பார்த்த போட்டோவோட டீடைல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பூ நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இத சொல்லும் போது அந்த சின்ன பொண்ணு சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. நான் இருந்த இடத்துல பூவெல்லாம் நிறைய பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம 2 பேருமே மாட்டணும்ல, அங்க இருந்து 10 நிமிஷத்துல தான் இந்த வீடு இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு பக்கத்துல சாமி பாட்டி கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதெல்லாம் வச்சு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீடை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம இவங்க பின்வழியா உள்ள நுழையிறாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கன்னெல்லாம் இருக்கு, ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்ப வண்டியில இருக்க தீபக் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆட்களை கூப்பிட பாக்குறாரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, தீபக்க வண்டியில வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ தீபக்க போட்டு அடிக்கிறாரு. என் தங்கச்சி எங்கடா, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவன் சொல்ல மாட்டான்னு சொல்றான். அவங்க கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்க, போன் எடுத்து பாருன்னு சொல்றாங்க. இவரும் போன் எல்லாம் எடுத்து செக் பண்றாரு. ஒரு டிராவல் ஏஜென்சியை பத்தி தான் இருக்கு. இதை இவர் பார்த்துட்டு இருக்கும் போதே தீபக் இருக்கான் பாத்தீங்களா, இவரை தள்ளி விட்டு வேகமா ஓடிடுறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிராவல் ஏஜென்சிக்கு உடனே போலான்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டிராவல் ஏஜென்சிக்கு வந்துடுறாங்க. தீபக்கும் ஆட்களுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. உடனே அந்த டிராவல் ஏஜென்சிக்கு போங்க, அங்க அவங்க போயிருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் டிராவல் ஏஜென்சி கிட்ட பேசி விஷயத்தை கறக்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் டிராவல் ஏஜென்சியை சேர்ந்தவருக்கு கால் வருது. போன்ல தீபக் ஆட்கள் தான் பேசுறாங்க போல. இது தெரிஞ்சதே இவங்க 2 பேருமே வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துல தீபக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க 2 பேரை மிஸ் பண்ணிடுறாரு. தீபக் அந்த ஏஜென்சியை சேர்ந்தவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் கார்ல இருந்தே ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஜென்சி ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு போனை வச்சிருப்பாரு. நம்ம போனதுக்கு அப்புறம் இவங்க பேசுறதை கேட்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போனை செட் பண்ணிருப்பாரு. இது மூலியமா அவங்க பேசிக்கிற எல்லா விஷயத்தையும் இவர் கேட்டுட்டு இருக்காரு. பொண்ணுங்களாம் கோவாவை ரீச் பண்ணிட்டாங்கல்ல, விஐபிஸ் எல்லாம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ பொண்ணுங்களாம் கோவால தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துருது. உடனே கோவாக்கு போனோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே முடிவு பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீம் இருக்காங்கல்ல, இங்க இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயத்துல சில விஐபி எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதா இவங்க டவுட் பண்றாங்க பாத்தீங்களா. அந்த விஐபியோட சிக்னல் எல்லாம் ஒரே இடத்துல சேருதா பாருங்க, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப ஆட்கள் விசாரிச்சு இந்த இடத்துல தான் சேருதுன்ற மாதிரி சொல்றாங்க. கோவால ஒரு பகுதியில ஃபண்ட்ரைசர் ஈவென்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய டாக்டர்ஸ், நிறைய லாயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல வந்திருக்கவங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஜட்ஜை உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த ஜட்ஜி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு மாட்டினாரு. ஆனா கேஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஜட்ஜும் கொஞ்ச நேரத்துல கார் ஏறி கிளம்புறாரு. இவங்களும் தெரியாம ஃபாலோ பண்றாங்க. அந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணுங்க போட்டோ எல்லாம் பாக்குறாரு. அந்த ஹீரோயின் தங்கச்சியை தான் பிக் பண்றாரு. சாரியை போட்டு ரெடியா இருக்க வைங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி வேற ஒரு சின்ன பொண்ணையும் பிக் பண்றாரு. இந்த பொண்ணையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விஐபிஸ் கூட சந்தோஷமா இருக்க வைக்கிறதுக்காக தான் பொண்ணுங்களை எல்லாம் இவங்க கடத்திட்டு இருக்காங்க. அவர் வரும்போதே இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீ அந்த கேங்ல ஒருத்த மாதிரி மாறினாதான் அவங்களை காப்பாற்ற முடியும், எப்படியாவது மாறிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஜட்ஜு காரை விட்டு இறங்கும் போது இவரும் வெல்கம் பண்றாரு. இங்க இருக்க ஆளு போலன்ற மாதிரி ஜட்ஜு நினைக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, இவன் ஜட்ஜு கூட வந்திருக்க நபர் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது மூலியமா இவரும் உள்ள நுழைஞ்சிடுறாரு. எல்லாருமே ஜட்ஜு கூட போறாங்க. இவர் மட்டும் பொண்ணுங்களை தேடுறதுக்காக போறாரு. அப்படி தேடும் போது தான் எல்லா பொண்ணுங்களும் ஒரு ரூம்ல லாக் ஆயிருக்கிறது தெரியுது. வேற ரூமை திறந்து உள்ள வராரு. அந்த இடத்துல தான் இவரோட தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியை பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணும் அந்த இடத்துல தான் இருக்கா. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் தங்கச்சி கிட்ட சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் கூட டிஸ்கஸ் பண்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, வெளியே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி நான் ஏற்படுத்துறேன், அது மூலியமா உனக்கு சமயம் கிடைக்கும், அவங்கள காப்பாத்திரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த ஜட்ஜை இந்த 2 பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக ரூம் வந்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணு கதையில பாம் வெடிக்கிற மாதிரிலாம் சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி வெளியே திடீர்னு ஒரு கார் வெடிக்குது. இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. கார் வெடிச்சதுனால நிறைய பேர் இங்க வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால உடனே பொண்ணுங்களை இங்க இருந்து கூட்டு போயிடணும், அதே மாதிரி விஐபிஸை இங்க இருந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒரு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இவங்க கேங்ல ஒருத்தர் மாதிரி ஹீரோவும் கவனிக்கிறாரு. மேடம் வண்டியை வர வச்சு வேற இடத்துக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. நானும் ஒரு வண்டியை வர வச்சிருக்கேன், அவங்களுக்கு முன்னாடி நம்ம வண்டி வந்துரும், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நடக்கலனா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா நடக்கும், கடவுள் துணையா இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப விஐபிஸ் எல்லாரையும் அனுப்பணும்ல, அதனால பரபரப்பா விஐபிஸ் அனுப்புற வேலையை பாக்குறாங்க.
அதே சமயம் இப்போ ஒரு வேன் வந்துருது. அந்த வேன்ல பொண்ணுங்களை எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இது இவங்க வர வச்ச வேனா இல்ல ஈரின் அனுப்பின வேனான்னு ஒன்னும் புரியாம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஒரு வேனை வர வச்சிருப்பாங்க. அந்த வேன் ஒரு பிரேயர் மீட்டிங்ல மாட்டிருக்கும். அங்க இருந்து தாண்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சோ இங்க வந்தது ஈரின் அனுப்பின வேன் தான். கடைசியா கிளம்பும் போது தான் அந்த டிரைவர் நான் உன்னோட ஆள் தான்ற மாதிரி ஹீரோக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த கேங்க விட்டு விலகி ஈரின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் அந்த வேன் டிரைவர் மீட் பண்றதா சொல்லியிருப்பாரு. இப்ப வேன் டிரைவர் வந்து இவங்களையும் பிக்கப் பண்ணிக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியா எல்லா பசங்களையும் இவங்க காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இவங்களும் சந்தோஷமா அந்த சின்ன பொண்ணை கட்டி பிடிச்சு டிராவல் பண்றாங்க. எல்லாரையும் திரும்பி பார்த்ததுல பாட்டி சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஈரவும் ஈரினும் வெளிய இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க நிறைய பேர் ரேப் விக்டிம் தான், நடந்த சம்பவத்துல இருந்து இன்னும் வெளியே வர முடியாம கஷ்டப்படுறாங்க, அவங்கள வெளியே கொண்டு வரதான் என்னோட முயற்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, உன் தங்கச்சி இதுக்கப்புறம் நீ தான் கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே நீ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சியை கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. தங்கச்சியும் அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட போனை தந்துடுறாங்க. இவரும் தயங்கி தயங்கி பேசுறாரு. அப்பா பிக்கப் பண்றதுக்கு வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. லைட்டா இந்த இடத்துல ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நியூஸ் வர்றதை ஹீரோ கவனிக்கிறாரு. ஈரின் இருக்காங்கல்ல, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத ஓரளவுக்கு வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அதை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, இங்க பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்து இருக்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. இந்த பொண்ணையும் அந்த இடத்துல வச்சு இவர் பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணு தான் இப்படி விட்டுருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சு கூப்பிடுறாரு. ஈரின் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாரு. அவருக்கான சடங்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அமர்னு ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது. உங்க ஹஸ்பண்டோட சாவை பத்தி பேசணும் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை மீட் பண்றதுக்காக இவங்க ஒரு கஃபேக்கு வராங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க தான் இவங்க ஹஸ்பண்டை சாவடிச்சிருக்காங்க. ஆனா எப்படி சாவடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்டாமையே படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.